வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எங்களுடைய முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. மீண்டும் ஆட்டத்தை தொடங்கும் மழை. வானிலை மையம் முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் ஜனவரி 6ஆம் தேதியை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. பொங்கல் பரிசு ரூபாய் 1000 தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சி. 2024-25ஆம் ஆண்டிற்கான போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு தொகை வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்குவது உறுதி. 2024-25ஆம் ஆண்டிற்கான போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்குவது உறுதி. 2000 அல்லது 3000 வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு அடங்கிய தொகுப்பு அரசு ஆணை வெளியீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 5 அல்லது 6 அன்று புதுக்கோட்டை, திருச்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார். பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கேரளாவில் இருந்து கோழி முட்டைகள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்தது ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். திருத்தணியில் புலம்பெயர்ந்த தொழிலாளி மீதான தாக்குதல், தமிழகத்திற்கான தலைக்குனிவு, சீமான் கண்டனம். திருத்தணி தாக்குதல் வீடியோவை பரப்ப வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தம். தலைமை செயலகத்தில் இன்று பேச்சு. சென்னை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள ஜாக்டோ, ஜியோ, போட்டோ, ஜியோ நிர்வாகிகளுடன் சென்னை தமிழகத்தில் கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி வாயிலாக 20,471 பேர் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி.